வணக்கம். தந்தையின் பாட்காஸ்ட் செய்திகளை வாசிப்பது அகிலா கணேஷ். முதலில் தலைப்புச் செய்திகள். 44வது செஸ் ஒலிம்பியாட் போட்டிகளை பிரதமர் மோடி தொடங்கி வைத்தார். சென்னையில் நடைபெற்ற கோலாகல தொடக்க விழாவில் முதலமைச்சர் ஸ்டாலின் உள்ளிட்டோர் பங்கேற்பு. செஸ் ஒலிம்பியாட் தொடக்க விழாவில் இடம்பெற்ற வண்ணமயமான கலை நிகழ்ச்சிகள், பாரம்பரிய நடனம், இசை உள்ளிட்டவற்றைக் கண்டு பார்வையாளர்கள் பிரமிப்பு. பல நாடுகளைச் சேர்ந்த செஸ் அணியினர் தங்கள் தேசிய கொடியுடன் விழாவில் அணிவகுப்பு. இந்திய அணி வீரர்கள் வந்தபோது கரவொலியால் அதிர்ந்தது அரங்கம். தமிழகத்திற்கும் சதுரங்க விளையாட்டிற்கும் நீண்ட வரலாற்று தொடர்பு உள்ளது என பிரதமர் மோடி பேச்சு. தமிழகம் துடிப்பான கலாச்சாரம் கொண்ட அறிவார்ந்த சமூகத்தின் தாயகமாகும் எனவும் பெருமிதம். 44வது செஸ் ஒலிம்பியாட் போட்டிகளை பிரதமர் மோடி தொடங்கி வைப்பது மிகவும் பொருத்தமானது. பூட்டான் அரச குடும்பத்திற்கு செஸ் பலகையை பிரதமர் மோடி பரிசாக கொடுத்ததை நினைவு கூர்ந்து முதலமைச்சர் ஸ்டாலின் பேச்சு. செஸ் ஒலிம்பியாட் தொடக்க விழாவை சிறப்பாக நடத்தியதாக தமிழக அரசுக்கு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பாராட்டு. தமிழர்களின் தொன்மை, பாரம்பரியம், கலாச்சாரம் உள்ளிட்டவற்றை உலகம் முழுவதும் எடுத்துச் சென்றுள்ளதாகவும் பெருமிதம். சென்னையில் இன்று நடைபெறுகிறது அண்ணா பல்கலைக்கழகத்தின் 42வது பட்டமளிப்பு விழா. பிரதமர் மோடி, முதலமைச்சர் ஸ்டாலின் உள்ளிட்டோர் பங்கேற்கின்றனர். இங்கிலாந்தில் காமன்வெல்த் போட்டி தொடக்க விழா கோலாகலம். மூவர்ண தேசிய கொடியை ஏந்தியபடி இந்திய அணியினர் அணிவகுப்பு. இனி விரிவான செய்திகள். சென்னையில் நடைபெற்ற கோலாகல விழாவில் முதலமைச்சர் ஸ்டாலின் முன்னிலையில் 44வது செஸ் ஒலிம்பியாட் போட்டிகளை பிரதமர் மோடி தொடங்கி வைத்தார். மாமல்லபுரத்தில் நடைபெறும் செஸ் ஒலிம்பியாட் போட்டி தொடக்க விழா நேற்று சென்னை நேரு உள்விளையாட்டு அரங்கில் வண்ணமயமாக நடைபெற்றது. இதில் பிரதமர் மோடி, முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், தமிழக ஆளுநர் ஆர்.என். ரவி, மத்திய விளையாட்டுத்துறை அமைச்சர் அனுராக் தாக்கூர், மத்திய இணையமைச்சர் எல். முருகன் மற்றும் முக்கிய பிரமுகர்கள், வெளிநாட்டு பிரதிநிதிகள் உள்ளிட்ட ஏராளமானோர் பங்கேற்றனர். நடிகர் ரஜினிகாந்த், அவரது மகள் ஐஸ்வர்யா, பாடலாசிரியர் வைரமுத்து, சட்டமன்ற உறுப்பினர் உதயநிதி ஸ்டாலின், நடிகர் கார்த்தி, இயக்குநர் விக்னேஷ் சிவன் உள்ளிட்ட பலரும் கலந்து கொண்டனர். செஸ் ஒலிம்பியாட் போட்டி தொடக்க விழா நடைபெற்ற நேரு உள் விளையாட்டு அரங்கத்திற்கு வந்த பிரதமர் மோடிக்கு பொன்னாடை அணிவித்து முதலமைச்சர் ஸ்டாலின் வரவேற்றார். தொல்காப்பியத்தின் ஆங்கில மொழியாக்க புத்தகத்தை பிரதமர் மோடிக்கு வழங்கிய முதலமைச்சர் ஸ்டாலின் அவரை விழா மேடைக்கு அழைத்துச் சென்றார். அங்கு மாமல்லபுரம் கடற்கரை கோவில் வடிவிலான சிற்பத்தை பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் பரிசாக வழங்கினார். விழாவில் பங்கேற்ற பிரதமர் மோடி தமிழர்களின் பாரம்பரிய வேட்டி சட்டையும் முதலமைச்சர் ஸ்டாலின் பட்டு வேட்டி சட்டையும் அணிந்திருந்தது அனைவரையும் வெகுவாக கவர்ந்தது. செஸ் ஒலிம்பியாட் போட்டி தொடக்க விழாவில் மணல் சிற்ப கலைஞர் சர்கம் பட்டேல் படைப்பு அனைவரையும் கவர்ந்தது. பியானோ இசைக்கலைஞர் லிடியன் நாதஸ்வரம் கண்ணை கட்டிக்கொண்டு ஒரே நேரத்தில் 2 பியானோக்களில் இனிமையான இசையை வாசித்து அனைவரையும் கவர்ந்தார். 8 மாநிலங்களைச் சேர்ந்த பாரம்பரிய கலைஞர்களின் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. பரதம், கதகளி, குச்சிப்புடி உள்ளிட்ட பல மாநில கலைஞர்களின் நடனங்கள் பார்வையாளர்களை பிரமிக்க வைத்தது. செஸ் ஒலிம்பியாட் போட்டி தொடக்க விழாவில் தமிழகம் சுனாமியால் பாதிக்கப்பட்டதையும் பின் மீண்டெழுந்து வீறுநடை போட்டதையும் அப்படியே கண்முன் நிறுத்தினர் கலைஞர்கள். தமிழகத்தின் வரலாறு மற்றும் பாரம்பரிய கலைகள் குறித்த காட்சிகள் பதிவு செய்யப்பட்டன. ஏறு தழுவுதல், ஜல்லிக்கட்டு போன்றவற்றின் வரலாற்றை நடன கலைஞர்கள் காட்சிப்படுத்தினர். என்ஜா என்ஜாமி பாடல் மற்றும் நடனம் அனைவரையும் கவர்ந்தது. கம்பளி பூச்சி தங்கச்சி அள்ளி மலர் கொடி அங்கதமே ஒட்டார ஒட்டார சந்தனமே உள்ள மலர் கொடி முத்தாரமே எங்கூரு குத்தாளமே துருக்க பையமா வெத்தல மட்டையம்மா. செஸ் ஒலிம்பியாட் போட்டி தொடக்க விழாவில் பல்வேறு நாடுகளைச் சேர்ந்த செஸ் அணியினர் தங்கள் நாட்டு தேசிய கொடியுடன் அணிவகுத்து வந்தனர். அப்போது அரங்கின் தரைதளத்தில் அந்தந்த நாட்டின் தேசிய கொடி மின்னொளியில் மின்னியது. கம்பீரமாக அணிவகுத்து வந்த செஸ் வீரர்களை முதலமைச்சர் ஸ்டாலின் இன்முகத்துடன் கையசைத்தும் கரவொலி எழுப்பியும் வரவேற்றார். இந்திய அணி வீரர்கள் அணிவகுத்து வந்தபோது நேரு விளையாட்டு அரங்கமே கரவொலியால் அதிர்ந்தது. சத்தம் பத்தலப்பா, எல்லாருமே சேர்ந்து இந்தியா. செஸ் ஒலிம்பியாட் போட்டி தொடக்க விழாவில் பேசிய பிரதமர் மோடி தமிழகத்திற்கும் சதுரங்க விளையாட்டிற்கும் நீண்ட வரலாற்று தொடர்பு உள்ளது என பெருமிதத்துடன் குறிப்பிட்டார்.
தமிழகத்தில் சதுரங்க வல்லவநாதர் கோவில் திருவாரூரில் உள்ளது எனவும் சதுரங்க விளையாட்டுடன் இந்த கோவிலுக்கு தொடர்புள்ளதாகவும் பிரதமர் மோடி தெரிவித்தார். இறைவன் மன்னனின் மகளை மணக்க சதுரங்கம் விளையாடினார் என்பது வரலாறு எனவும் தமிழகத்திற்கு சதுரங்க போட்டியுடன் வரலாற்று தொடர்புள்ளதாகவும் பிரதமர் மோடி தெரிவித்தார். தமிழகம் துடிப்பான கலாச்சாரம் கொண்ட அறிவார்ந்த சமூகத்தின் தாயகமாகும் எனவும் இங்கிருந்து பல கிராண்ட் மாஸ்டர்கள் உருவாகியுள்ளதாகவும் கூறிய பிரதமர் மோடி, திருவள்ளுவரின் இருந்தோம்பி இல்வாழ்வதெல்லாம் விருந்தோம்பி வேளாண்மை செய்தற் பொருட்டு என்ற திருக்குறளையும் மேற்கோள் காட்டி பேசினார். செஸ் ஒலிம்பியாட் போட்டியை தமிழகத்திற்கு கொண்டு வந்த பெருமை பிரதமர் மோடி மற்றும் முதலமைச்சர் ஸ்டாலினை சாரும் என்று விழாவில் பேசிய மத்திய இணையமைச்சர் எல். முருகன் கூறினார். பிரதமர் மோடி சமூக நீதி காவலராக திகழ்வதாகவும் தமிழர்களின் பெருமையை உலகளவில் எடுத்துச் சென்றவர் பிரதமர் மோடி எனவும் மத்திய இணையமைச்சர் எல். முருகன் தெரிவித்தார். செஸ் ஒலிம்பியாட் போட்டி தொடக்க விழாவில் பேசிய முதலமைச்சர் ஸ்டாலின், பிரதமர் மோடி செஸ் விளையாட்டின் மீது மிகுந்த ஆர்வம் கொண்டவர் என கூறினார். 44வது செஸ் ஒலிம்பியாட் போட்டிகளை பிரதமர் மோடி தொடங்கி வைப்பது மிகவும் பொருத்தமானது எனவும் முதலமைச்சர் மு. ஸ்டாலின் கூறினார். பிரதமர் மோடி குஜராத் முதலமைச்சராக இருந்தபோது மிகப்பெரிய செஸ் போட்டி நடத்தியதையும் பூட்டான் அரச குடும்பத்திற்கு செஸ் பலகையை பிரதமர் மோடி பரிசாக கொடுத்ததையும் முதலமைச்சர் ஸ்டாலின் நினைவு கூர்ந்து பேசியதை பிரதமர் மோடி புன்னகைத்து ஆமோதித்தார். To inaugurate the 44th Chess Olympiad. தமிழக அரசு மற்றும் அதிகாரிகளின் ஒத்துழைப்பால் செஸ் ஒலிம்பியாட் தொடக்க விழாவை பிரம்மாண்டமாக நடத்த முடிந்ததாக திரைப்பட இயக்குநர் விக்னேஷ் சிவன் தெரிவித்தார். இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டில் இருக்கணுன்றது அவங்க ஆசைப்பட்ட ஒரு விஷயம். அதுக்கு கவர்மெண்ட்டோடைய சப்போர்ட்டும் கவர்மெண்ட்டோடைய அந்த இன்ட்ரெஸ்ட் அண்ட் இன்டென்ஷன் மிகவும் பாராட்டுக்குரிய அளவில் இருந்தது. அது ஒரு வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். அவங்க கொடுத்த அந்த ஒரு சப்போர்ட்னாலையும் அவங்க கொடுத்த அந்த ஒரு ஃப்ரீடமாலையும் இதை இவ்வளோ பெருசாக இவ்வளோ பிரம்மாண்டமாக பண்ண முடிஞ்சது. எங்களோட டீம்மேட்ஸால் எல்லாமே இதை புல் ஆஃப் பண்ண முடிஞ்சது. இது காரணம் முழுக்க கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் அண்ட் ஆல் த மினிஸ்டர்ஸ் அண்ட் எம்எல்ஏ எல்லா. தமிழர்களின் வீரம், வலிமை, ஆற்றல், திறமை கொட்டி கிடப்பதை உலகிற்கு வெளிப்படுத்தும் விதமாக செஸ் ஒலிம்பியாட் தொடக்க விழா அமைந்ததாக கவிஞர் வைரமுத்து தெரிவித்துள்ளார். சதுரங்க விளையாட்டை தாண்டி தமிழர்களின் ஆதி அடையாளங்களும் தமிழர்களின் வீரம், தமிழர்களின் விளையாட்டு, தமிழர்களின் கப்பலோட்டிய தொழில் வன்மை எல்லாவற்றையும் தெரிந்து கொண்டிருக்கிறார்கள். இந்த விழா வெற்றி பெற வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன். 36 விழுக்காட்டு செஸ் வீரர்கள் தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள் என்றவர் சொன்ன பொழுது நான் கைதட்டிக் கொண்டேன். நான் இருந்த இடத்திலிருந்தே நான் கைதட்டிக் கொண்டேன். இவ்வளவு வலிமையும் திறமையும் ஆற்றலும் தமிழ்நாட்டில் கொட்டி கிடக்கிறது என்பதை உலகுக்கு அறிவிக்கிற விழாவாக இந்த விழா அமைந்தது. வாழ்க கலை விளையாட்டுகள். சென்னை நேரு உள் விளையாட்டு அரங்கத்தில் நடைபெற்ற 44வது செஸ் ஒலிம்பியாட் போட்டியின் தொடக்க விழாவில் ஜோதி ஏற்றப்பட்டு போட்டிகள் அதிகாரப்பூர்வமாக தொடங்கப்பட்டன. 75 நகரங்களை கடந்து சென்னை வந்தடைந்த ஒலிம்பியாட் ஜோதியை துவக்க விழாவின் போது பிரபல செஸ் வீரர் விஸ்வநாதன் ஆனந்த் முதலமைச்சர் ஸ்டாலினிடம் வழங்கினார். ஜோதியை பெற்றுக்கொண்ட முதல்வர் அதை பிரதமர் மோடியிடம் வழங்கினார். தொடர்ந்து பிரதமர் மோடி ஜோதியை செஸ் விளையாட்டு வீரர்களான பிரக்யானந்தா, முகேஷ் மற்றும் விஜயலட்சுமியிடம் வழங்கினார். இதையடுத்து போட்டிகள் தொடங்கும் வகையில் நேரு உள் விளையாட்டு அரங்கில் ஜோதி ஏற்றப்பட்டது. செஸ் ஒலிம்பியாட் போட்டி தொடக்க விழாவில் பங்கேற்பதற்காக சென்னை வந்த பிரதமர் மோடிக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. அகமதாபாத்தில் இருந்து தனி ராணுவ விமானம் மூலம் சென்னை வந்த பிரதமர் மோடியை விமான நிலையத்தில் அமைச்சர்கள் துரைமுருகன், பொன்முடி, எம்பி-க்கள் டி.ஆர். பாலு, தயாநிதி மாறன், தலைமைச் செயலாளர் இறையன்பு, டிஜிபி சைலேந்திரபாபு, அதிமுக இடைக்கால பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, பாஜக எம்எல்ஏக்கள் நயினார் நாகேந்திரன், வானதி ஸ்ரீனிவாசன் உள்ளிட்டோர் வரவேற்றனர். அங்கிருந்து ஹெலிகாப்டர் மூலம் INS அடையாறு கடற்படை தளம் சென்ற பிரதமர் மோடி பின்னர் கார் மூலம் நேரு உள் விளையாட்டு அரங்கிற்கு சென்றார். அப்போது வழியெங்கும் மயிலாட்டம், ஒயிலாட்டம், கரகாட்டம் உள்ளிட்ட பாரம்பரிய நடனங்கள் மூலம் வழங்கப்பட்ட வரவேற்பை காரில் இருந்தபடியே கையசைத்து பிரதமர் ஏற்றுக்கொண்டார். செஸ் ஒலிம்பியாட் போட்டி நடைபெறும் இடம் மற்றும் வீரர்கள் தங்கும் ஹோட்டல்களுக்கு பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. சுமார் 4000த்திற்கும் மேற்பட்ட போலீசார் செஸ் வீரர்கள் தங்கியுள்ள கிழக்கு கடற்கரை சாலை மற்றும் OMR சாலையில் உள்ள நட்சத்திர ஹோட்டல் வளாகங்களில் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். இதற்கிடையே செஸ் ஒலிம்பியாட் போட்டிக்காக தமிழகம் வந்திருப்பது தங்களுக்கு மிகவும் மகிழ்ச்சி அளிப்பதாக வெளிநாட்டு வீரர்கள் தெரிவித்துள்ளனர். செஸ் ஒலிம்பியாட் தொடக்க விழா நிறைவடைந்த பின்னர் பிரதமர் மோடி கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகைக்கு சென்றார்.
அங்கு தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை உள்ளிட்ட மாநில நிர்வாகிகள் பிரதமர் மோடியை சந்தித்து பேசினர். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அண்ணாமலை செஸ் ஒலிம்பியாட் நிகழ்ச்சியை தமிழக அரசு சிறப்பாக நடத்தியுள்ளதாக பாராட்டு தெரிவித்தார். தமிழர்களின் தொன்மை, பாரம்பரியம், கலாச்சாரம் உள்ளிட்டவற்றை தமிழக அரசு உலகம் முழுவதும் எடுத்துச் சென்றுள்ளதாகவும், ஒலிம்பியாட் தொடக்க நிகழ்ச்சியை அற்புதமாக நடத்தியதற்கு பாஜக சார்பாக நன்றி மற்றும் பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்வதாகவும் அண்ணாமலை தெரிவித்தார். சென்னையில் அண்ணா பல்கலைக்கழகத்தின் 42வது பட்டமளிப்பு விழா இன்று காலை 10 மணி அளவில் நடைபெறுகிறது. இதில் சிறப்பு விருந்தினராக பிரதமர் மோடி பங்கேற்கிறார். தமிழக ஆளுநர் RN ரவி, முதலமைச்சர் ஸ்டாலின், மத்திய இணையமைச்சர் எல். முருகன், உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி உள்ளிட்ட பலர் விழாவில் பங்கேற்கின்றனர். பிரதமர் வருகையையொட்டி பல்கலைக்கழக வளாகம் மற்றும் சுற்றுப்பகுதிகளில் பலத்த போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானல் மற்றும் சுற்றுவட்டார மலைப்பகுதிகளில் கனமழை பெய்தது. கொடைக்கானலை சுற்றியுள்ள மன்னவனூர், கவுஞ்சி, பூம்பாறை உள்ளிட்ட மலைக்கிராமப் பகுதிகளிலும் கனமழை பெய்தது. இதனால் கொடைக்கானலில் குடிநீர் ஆதாரங்களின் நீர்மட்டம் உயர்ந்துள்ளது. மேலும் கனமழையால் கொடைக்கானலில் வழக்கத்தை விட குளுமையான சூழல் நிலவி வருகிறது. ராஜஸ்தான் மாநிலம் பார்மர் மாவட்டத்தில் விமானப்படையின் MiG-21 ரக விமானம் விழுந்து விபத்திற்குள்ளானதில் 2 விமானிகள் உயிரிழந்துள்ளனர். உதர்லாய் விமான தளத்தில் இருந்து நேற்றிரவு 9 மணியளவில் இந்திய விமானப்படையின் MiG-21 போர் விமானம் பயிற்சிக்காக புறப்பட்டு சென்றது. அப்போது பார்மர் மாவட்டம் பிம்டா பகுதியில் திடீரென விமானியின் கட்டுப்பாட்டை இழந்து விமானம் விபத்திற்குள்ளானது. இந்த விபத்தில் விமானத்தில் இருந்த 2 விமானிகளும் உயிரிழந்தனர். விபத்திற்கான காரணம் குறித்து விமானப்படை அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். 2 விமானிகள் உயிரிழப்புக்கு மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங், ராஜஸ்தான் மாநில முதலமைச்சர் அசோக் கெலாட் உள்ளிட்டோர் இரங்கல் தெரிவித்துள்ளனர். திருப்பதி ஏழுமலையான் கோவில் பிரம்மோற்சவம் ஏற்பாடுகள் குறித்து தேவஸ்தான உயர் அதிகாரிகள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்திற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய தேவஸ்தான முதன்மை செயல் அலுவலர் தர்மா ரெட்டி, செப்டம்பர் மாதம் 27 முதல் தொடர்ந்து 9 நாட்களுக்கு வருடாந்திர பிரம்மோற்சவம் நடைபெறவுள்ளதாக கூறினார். பிரம்மோற்சவம் நடைபெறும் நாட்களில் VIP தரிசனம், ₹300 சிறப்பு தரிசனம் உள்ளிட்ட அனைத்தும் ரத்து செய்யப்படுவதாக கூறினார். இலவச தரிசனத்தில் செல்லும் பக்தர்களுக்கு மட்டுமே அனுமதி வழங்கப்பட உள்ளதாகவும் அவர் கூறினார். 22வது காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளின் தொடக்க விழா இங்கிலாந்தின் பர்மிங்ஹாம் நகரில் கோலாகலமாக நடைபெற்றது. இதையொட்டி பார்வையாளர்களை கவரும் வகையில் கண்கவர் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. விழாவில் இங்கிலாந்து இளவரசர் சார்லஸ், நோபல் பரிசு பெற்ற இளம் சமூக ஆர்வலர் மலாலா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். ஆகஸ்ட் 8ஆம் தேதி வரை நடைபெறும் காமன்வெல்த் போட்டியில் இந்திய அணி சார்பில் 215 வீரர் வீராங்கனைகள் பங்கேற்கின்றனர். இங்கிலாந்தின் பர்மிங்ஹாம் நகரில் நடைபெற்ற காமன்வெல்த் போட்டிகளின் தொடக்க விழாவில் நடைபெற்ற அணிவகுப்பில் பங்கேற்ற இந்திய அணி பேட்மிண்டன் வீராங்கனை PV சிந்து, ஆடவர் ஹாக்கி கேப்டன் மன்பிரீத் சிங் ஆகியோர் தலைமை தாங்கி தேசிய கொடியை ஏந்திச் சென்றனர். காமன்வெல்த் தொடரில் பங்கேற்கும் இந்திய வீரர் வீராங்கனைகளுக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு, பிரதமர் மோடி ஆகியோர் வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர். இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகள் மோதும் முதல் T20 போட்டி ட்ரவுபா நகரில் இன்று நடைபெறுகிறது. இந்திய அணியின் கேப்டனாக ரோஹித் சர்மா இன்று மீண்டும் களமிறங்குகிறார். தமிழக வீரர் அஸ்வினும் இன்றைய போட்டியில் விளையாடுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்திய நேரப்படி இன்று இரவு 8 மணிக்கு போட்டி தொடங்குகிறது. TNPL தொடர் பிளே ஆஃப் சுற்றின் 2வது தகுதிச் சுற்று ஆட்டம் கோவையில் இன்று நடைபெறுகிறது. இதில் எலிமினேட்டர் போட்டியில் வெற்றி பெற்ற லைகா கோவை கிங்ஸ் அணியும், முதல் தகுதிச் சுற்றில் தோல்வியடைந்த நெல்லை ராயல் கிங்ஸ் அணியும் மோதுகின்றன. இதில் வெற்றி பெறும் அணி வரும் 31ஆம் தேதி நடைபெறும் இறுதிப் போட்டியில் சேப்பாக் சூப்பர் கில்லிஸ் அணியுடன் மோதும். மீண்டும் தலைப்புச் செய்திகள். 44வது செஸ் ஒலிம்பியாட் போட்டிகளை பிரதமர் மோடி தொடங்கி வைத்தார். சென்னையில் நடைபெற்ற கோலாகல தொடக்க விழாவில் முதலமைச்சர் ஸ்டாலின் உள்ளிட்டோர் பங்கேற்பு. செஸ் ஒலிம்பியாட் தொடக்க விழாவில் இடம்பெற்ற வண்ணமயமான கலை நிகழ்ச்சிகள், பாரம்பரிய நடனம், இசை உள்ளிட்டவற்றைக் கண்டு பார்வையாளர்கள் பிரமிப்பு. பல நாடுகளைச் சேர்ந்த செஸ் அணியினர் தங்கள் தேசிய கொடியுடன் விழாவில் அணிவகுப்பு. இந்திய அணி வீரர்கள் வந்தபோது கரவொலியால் அதிர்ந்தது அரங்கம். தமிழகத்திற்கும் சதுரங்க விளையாட்டிற்கும் நீண்ட வரலாற்று தொடர்பு உள்ளது என பிரதமர் மோடி பேச்சு. தமிழகம் துடிப்பான கலாச்சாரம் கொண்ட அறிவார்ந்த சமூகத்தின் தாயகமாகும் எனவும் பெருமிதம். 44வது செஸ் ஒலிம்பியாட் போட்டிகளை பிரதமர் மோடி தொடங்கி வைப்பது மிகவும் பொருத்தமானது. பூட்டான் அரச குடும்பத்திற்கு செஸ் பலகையை பிரதமர் மோடி பரிசாக கொடுத்ததை நினைவு கூர்ந்து முதலமைச்சர் ஸ்டாலின் பேச்சு. செஸ் ஒலிம்பியாட் தொடக்க விழாவை சிறப்பாக நடத்தியதாக தமிழக அரசுக்கு பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை பாராட்டு. தமிழர்களின் தொன்மை, பாரம்பரியம், கலாச்சாரம் உள்ளிட்டவற்றை உலகம் முழுவதும் எடுத்துச் சென்றுள்ளதாகவும் பெருமிதம்.
சென்னையில் இன்று நடைபெறுகிறது அண்ணா பல்கலைக்கழகத்தின் 42வது பட்டமளிப்பு விழா. பிரதமர் மோடி, முதலமைச்சர் ஸ்டாலின் உள்ளிட்டோர் பங்கேற்கின்றனர். இங்கிலாந்தில் காமன்வெல்த் போட்டி தொடக்க விழா கோலாகலம். மூவர்ண தேசிய கொடியை ஏந்தியபடி இந்திய அணியினர் அணிவகுப்பு. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன.